கண்ணா கண்ணா கமலே கண்ணா கண்ணா நீ இல்லாத இடமே இல்லை நீதான் என் வாழ்வின் எல்லை கண்ணா கண்ணா கமலே கண்ணா கண்ணா இப்போது வந்திருக்கிறாயே தாத்தாவுக்கு ஏதேனும் கலகத்தை கொண்டு வந்திருக்கிறாயா? அப்படி ஒரு கலகத்தை கொண்டு வரவில்லை தாத்தா. இந்த உலகத்தை சுற்றி வரும்போது மூலவத்து வழியாக நான் ஓடி வந்தேன். அப்படியா? அந்த இடத்துல ஒரு பெண்ணு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. என்ன? கொடுத்தவன் விழிக்கின்றான், அடுத்தவன் சிரிக்கின்றான். எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாது. உலகத்துல ஒரு மாநில பெண்ணி என்ற வார்த்தை கேள்வியை கேட்டா. நன்றி. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். இதானே ஆயம்பரம் நாகறேன். அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளா காற்றினிலும் மழையினிலும் கலந்து வைக்கும் நிழலிலும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளா ஒரு பெண்ணாக பூமியில் பிறந்தால் பூசு மஞ்சளோடும் பூவோடும் பொட்டோடும் நீண்ட காலம் நினைத்து வாழ வேண்டும். அப்படித்தான் உன்னை வாழ்க்கிறேன். மங்களத்தோடு இருக்கிறாய், மங்களமாக இருக்கிறாய். அதனால் திருக்க சுமங்கலி பகவானை வாழ்க்கிறேன். சுவாமி, ஒரு கணவனோடு சேர்ந்து வாழ பெண்ணு தானே எப்படி சொல்வார்கள்? சுவாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி வாழ்ந்து என்னை வாழ்த்தி விட்டீர்கள். ஆனால் என் கணவரை நிறந்து கிடக்கிறாரே. அந்த பெண்ணின் கணவன் இறந்து பிணமாக கிடைக்கின்றானாம். அவளுக்கு நான் வீட்டை உயிர் கொடுக்க வேண்டுமா? கொடுக்க வேண்டியது தானே. என்னால உயிர் கொடுக்க முடியாதுடா. உன்னால உயிர் கொடுக்க முடியாது. ஆடா போங்க தாத்தா, உங்க தாத்தா இருக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏதோ தாத்தாவை பாக்குறேன். இந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது. உயிர் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. அதை பார்த்தாயா புன்னை மரம், அந்த புன்னை மரத்தால உட்காரு. எப்போ நான் கூப்பிடுறேன் அப்போ வாப்போ. கைலிகிரி ஆளுகிறாரு ஈசன், அந்த பரமேசன் அவனை கொண்டு வராங்க. அப்படியா? அவருடைய பாதத்தை பாரு வணங்கு. நிச்சயமாக கவிதை போயிடுவாங்க. போட்டாங்க.
ஆனால் இன்றைய தினம் பூலோகத்து வழியாக ஓடி வந்தேன். அந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னால் விடை சொல்ல முடியவில்லை. விடை சொல்ல முடியவில்லையா? புதுமையான கேள்வி. ஆமா. அப்படி என்றால் அப்பேற்பட்ட மனிதனை நான் பார்க்க வேண்டுமே. அது என்ன கேள்வி தெரியுதா? என்ன கேள்வி? என்ன கேட்டது? என்ன கேள்வி? 10 கால் 8 கால் போனா களத்துக்கு மேல 2 கால். என்ன நடதான்? 10 கால் 2 கால் போனா 10 கால் 8 கால் போனா களத்துக்கு மேலே 2 கால். ஒன்றுமே விளங்கவில்லையே. சரி சொல்ல வேண்டும். அந்த மனிதனை காட்டுறேன். உன்னை பார்த்தால் முகத்திலே மஞ்சள், நெற்றியிலே திலகம், கூந்தலிலே மலர் சுடி கொண்டிருக்கிறார், கழுத்திலே பார்த்தால் மாங்கல்யமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை பார்த்த உடனே தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன். திருமணமான மங்கை போல இருக்கிறாய், அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலி பவா வாழ்த்தினேன் புரியுது. ஆமா, அப்படி என்றால் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தால் எப்படிப்பட்ட பெயர்? ஆமா சுவாமி, நீங்க தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்திருக்கீர்கள், ஆனால் என் கணவனை நெருங்கி கிடக்கிறாரே. தெரியாமல் உன்னை நான் தீர்க்க சுமங்கலி பாபா என்று வாழ்த்திவிட்டேன். ஒரு கணவன் ஒரு பெண்ணாக தீர்க்க சுமங்கலி வாழ முடியுமா? முடியாது. தேவரை நீ அப்படி வாழ்த்தலாமா? வாழ்த்து வீட்டு போக கூடாது சுவாமி. என் கணவர் உயிரோடு பெண்ணே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கு பணியளக்குதான் என்னுடைய வேலை. ஆனால் உயிரை என்னால் கொடுக்க முடியாது. ஒரு பெண். ஆமா, நீ என்ன உரைத்தாய்? தாத்தா, பூலோகத்திலே ஒரு மனிதன் என்னிடத்தில் ஒரு புதுமையான கணக்கு கேட்டிருக்கின்றான், அதற்கு என்னால் பதில் கூற முடியவில்லை என்று உரைத்தார். சரி, அந்த ஆணவனை பார்க்க வேண்டும் என்று உன் பின் தொடர்ந்து வந்தேன். ஆனால் வந்த இடத்தில் இந்த பெண்ணானவள் என் பாதத்திலே விழுந்து வணங்கினார். அதனால் தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துவிட்டேன். தவறில்லையே, அங்கதான் வந்தேன். ஏனென்றால் அவருடைய கணவன் உயிரோடு இல்லை. அதனால் மீண்டும் என் கணவனுக்கு என்னுடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் யானை முதல் எலும்பக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் என்னுடைய வேலை. இருந்த பிணத்திற்கு உயிர் கொடுக்க முடியாது. தாத்தா, அதை பார்த்தாயா வெள்ள மரம், அந்த வெள்ள மரத்தால உட்காரு. எப்போதான் கூப்பிடணும் அப்ப பார்ப்போம். இங்க வரக்கூடாது, அப்படியே போயிட்டு எங்க போக கூடாது, அங்கேதான் உட்காரணும். போ உட்காரு, போ. இடம் இல்லையா? இங்க கிடையாது. போ. எந்த தாத்தாவும் கணவன் உயிர் கொடுப்பான்னு பார்த்தேன், இவரும் உயிர் கொடுக்கல. ஆனா இன்னொரு வழி இருக்கிறது. உங்களுடைய கணத்திலே மோதிரம் இருக்கு. அந்த மோதிரமாக்கப்பட்டது தவறி இந்த கம்பத்தை அந்த வீடு கொஞ்சம் வச்சுக்கோ. அந்த கம்பத்தை தேடனா அந்த மோதிரம் கிடைக்குமா? கிடைக்காது.
போடுறத தானே கிடைக்கும். உடைய கணவன் உயிரை எடுத்தது யாரு? அந்த யமன். அந்த யமனை பார்த்தா உன்னுடைய கணவனுக்கு நிச்சயமா உயிர் வரும். அப்படியா? அந்த யமதேவனை நான் எப்படி பார்ப்பது? நீ போட்டால நானே எப்படி போட்டாங்க? அப்படியா? இன்னும் கள்ளிக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு சோதியம்பாக்கம் நகரம். இன்னும் சோதியம்பாக்கம் நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த வேணு ஐயா மற்றும் இதே நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இவருக்கு முன்பதாக மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா நாகப்பன் ஐயா அவர்கள் மாமா வேணு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அடியனை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் இதே நகரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் 101 ரூபாய் அடியனை பாராட்டி அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எனது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகத்தை துவக்கம். பஞ்சாத்திர பயண பாதுகாத்து இருந்தாலும் இந்த வைவசூதபட்சத்தினாரி ஏதோ வீணைகளை கேட்கிறது. வாருங்கள் வாருங்கள் சுவாமி, அமர்கள் சுவாமி, அமர்கள் சுவாமி. இருந்தாலும் இந்த வைவசூத விக்கிரத்தினோரி இந்த யமதர்ம தேவி ஓடோடி வந்த காலம் என்னவென்று தெரிந்து பூலோகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் யமனை பார்த்தா எல்லா ஜீவனுமே பயப்படுவாங்க. உண்மைதான், உன்னை பார்த்தா. ஆனா பூலோகத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் வதங்கி கொண்டிருக்கின்றார். என்ன பூலோகத்திலே பாவி என்று சொல்லக்கூடிய யமதர்மனை ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்னைக்கே குலத்தை கடந்து வருகிறாரா? அதை நீ பார்த்தாங்க? நான் பார்த்தேன். ஆமா, என்னைக்கே குலத்தை கடந்து வருவதை காணும் என்ன? உன்னிடம் 2 வரம் பெற வேண்டுமா? அப்பேற்பட்ட வரம் என்ன தெரிந்து கொள்ளலாமா? அப்பேற்பட்ட வரம் என்ன வரம் தெரிகிறதா? என்ன வரம்? தொட்டு தாலி கட்டிய கணவன் செத்து போடுவான். காலம் முழுவதும் ஆண்டு தலைமுறை கணக்கு எத்தனையோ கற்பக்கிரசையில் வாழ்ந்த உலகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் தொட்டித்தாளை கிட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். தனது கள்ளப்புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். சத்திய கணவன் இந்தியா சாகுபடி வரை கேட்கப் போகிறார். அந்த பெண்ணுக்கு இருக்கிறால் சாபமாக மாற்ற தெய்வத்தை வழங்கி பாராட்டி போகிறது. நீங்கள் எதிர்த்தீர்களே உங்களுடைய மனைவி, நான் உன்னை நினைத்து வணங்குகிறேன். எனக்கு நீங்களாவது ஆசீர்வதியுங்கள், எனக்கு வாழ்க்கை கொடுங்கள் சுவாமி. நெஞ்ச தொட்டு சொல்லு நெஞ்ச தொட்டு சொல்லு
இந்த நாட்டில் தொட்டித்தாலி கட்டி கிழவன் இன்றைய சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். மரமா பிறப்பொழினாய் வரும் அந்த மரத்தை இப்போது நமக்கு சாபமா பார்த்திருக்கிறார். உன்னை தொட்டித்தாலி கட்டி கிழவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். உன்னை கள்ள புருஷன் இன்றைய சாக வேண்டும். உன்னை தொட்டு தொலை கட்டிய கணவன் 100 ஆண்டு கால உயிரோடு வாழ வேண்டும். உன்னை கள்ளப்புருஷன் இன்றே சாக கள்ளப்புருஷன் வாழ வேண்டும், நான் கட்டிய கணவன் சாக வேண்டும் என்று உன்னை கோரி காலம் இருந்தேனா? உண்மைதான். வரம் கேட்டேனா? ஆத்திரமடைந்த நீங்கள், தமிழ் மண்ணிலே பிறந்த நீ பெண்களின் மதிப்பை குறையிட்டு பேசுகிறாயே, இப்போதே அந்த வரத்தை நான் சாபமாக மாற்றுகிறேன் என்று கூறி உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நீ வச்சுக்கிற கள்ளப்புருஷன் தாண்டி சாகணும் அப்படின்னு சாபம் சாபத்தை குறைத்து விட வேண்டும். சாமி, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் தானே? உண்மைதான். சாமி, என்னை தாலி கட்டிய கணவனை வேறு இதோ இறந்து கிடப்பு உன்னுடைய கணவனா? கணவர் இருந்து விட்ட கணவருக்கு உயிர் வரும். நான் எந்த கள்ள பூசி சாமி வந்தால் தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நீ வச்சுக்கிற கள்ள பூசி தாண்டி சாகணும். ஆபத்தை கொடுத்துட்டாரு. என் கணவர் 100 ஆண்டு காலம் தான் வாழணும். உன் கணவன் இறந்து கிடப்பது அறியாமல் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உங்களோடு வாழ வேண்டும் என்று மரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டீர். அப்படி என்றால் இறந்து கிடப்பது உன்னுடைய கணவனா? என்னுடைய கணவர். உன்னுடைய கணவனுக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டுமா? உயிரை கவர மட்டும்தான் எனக்கு அறிவுரை இருக்கிறது. இறந்துவிட்ட பிணத்திற்கு உயிரை கொடுப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அப்பவே சொன்னான். எங்கெங்கயோ போன யார் யாரையோ பார்த்தேன். ஒருவர் கூட அமர வைத்திலே அழகு பார்க்கலே. நீ அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்தாய். உனக்கு என்னதான் கைமாறு செய்ய போறேன்னு சொன்னான். நல்ல கைமாறு செஞ்சுட்டான். யாருதா? ஜாலியா இருக்கும். இந்த பெண்ணை பார்த்தவனை அவன் கேட்கின்ற வரத்தினால் சாபமாக என்ன தெரியுமா? தொட்டுத்தானே கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். கள்ள புருஷன் இந்திய சாக வேண்டும். வரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டான். எந்த பெண்ணை புரியுமா? இது இருக்கிறாள் பார். இந்த பெண் இல்ல, அது ஓடிக்கிறா பார். அந்த பெண் நீ உரைத்தவள் இந்த பெண் கிடையாது. இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஆத்திரத்தால் அறிவிழந்து இந்த பெண்ணான நிறுத்தி இவளுக்கு வரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டீ. எப்போது நான் சொன்னனோ என் வார்த்தை கேட்டு என்ன வேலை வந்து எப்படி பள்ளத்துல விழ போன்னு எனக்கு தெரியும். இதான் பல்ல வெட்டி வச்சுட்டு அனுப்புறீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு. சரி, மரபுக்கு இல்ல, அவங்க வீட்டுக்காரன் உயிர் கொடு. எப்படியா என்னால் உயிரை கொடுக்க முடியும்? அவன் உயிரை பிடிச்சது யாரு தெரியாது? யாரு? பதிமூன்றாம் கோட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னன் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகன் வச்சிருக்கிறாரு. அந்த உயிரை குடியா? ஏயா இந்த உண்மை ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உனக்கு தெரியாது ஒன்று இருக்கிறதா? கண் இமை கொட்டி நேரத்திலே மூலகத்தை வளரக்கூடியவனை. அப்படி இருக்கும்போது அந்த சிவமணி உயிரை தவறாக கவர்ந்து வந்து சொர்க்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாத்தர பேரை பாதுகாத்து வருகின்றோம். அதை அறிந்த நீ இதுதான் திருவிளையாடலாம். சரி, உயிரை கவர்ந்து வர மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இறந்துவிட்ட பிணத்திற்கு உயிரை கொடுக்க எனக்கு உரிமை கிடையாது. ஒருவேளை இந்த சிவமணிக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மும்மூர்த்திகள் இந்த பூலோகத்திற்கு வந்தால் ஒருவேளை கொடுக்க. மும்மூர்த்திகளா? அவங்க ஏற்கனவே அந்த மாத்தையில உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் கூப்பிடுறேன். அவங்களையும் தாட்டியா? சரி, கூப்பிடுறேன். இல்லையோ கிளி விட்டு கொட்டி ஆட்டப்படி மாட்டி அழுக்கிறா. பாருங்க பாருங்க. அப்பா படைக்கும் கத்தரி படிகளுக்கும் கத்தரி ஆட்கள் அடித்து
முத்தொழிற்கு மணிவராக விளங்கக்கூடிய முப்பத்தி நீங்களால் மன்னிக்க வேண்டும். சிவதர்மா, நீ செய்த தவறை மன்னித்தோம். ஆனால் நீ தவறை புரிந்து விட்டாய். இருந்த பொழுதிலும் நீ தவறு செய்தாலும் அதிலே ஒரு நன்மை செய்திருக்கிறாய். நன்மையா? ஆமா. என்ன சுவாமி? என்ன தெரியுமா? அந்த சிவமணியின் உயிரை பறித்து வந்தாயே, அந்த சிவமணியின் உயிரை பறித்து வந்து சொர்க்கத்திற்கும் அனுப்பாமல் நரகத்திலும் சேர்க்காமல் மஞ்சாசர பேரில் அடைத்து வைத்தாயே, அதுதான் நன்மை. அதனால்தான் நீ செய்த தவறை நாங்கள் மன்னித்தோம். சொர்க்கத்திலோ நரகத்திலோ சேர்த்திருந்தால் செய்தது தவறு உண்மைதான். அப்படி சொர்க்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாத்திர பேரனை பாதுகாத்துவதால் நான் செய்தது தவறியாது. ஆகினால் நீங்கள் மும்மூர்த்தியில் நம்மை மன்னித்திருக்கிறீர்கள். ஆமா. நீங்கள் ஆணையிட்டால் இப்பொழுது இந்த பெருமை கடமைக்கு நான் உயிர் தருகிறேன். சிவமணி உருவோடு வரலாம். இப்பொழுது நாங்கள் மூவரும் சேர்ந்து ஆணையிடுகின்றோம். இப்பொழுது சிவமணிக்கு உயிரை கொடு. சுவாமி வேண்டாம். ஏன்? என் கணவர் இறந்தார். இறந்தவரோடு நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் உலகத்திலே இறந்தவர் தான். அவர் மீண்டும் பூலோகத்திலே வரக்கூடாது. ஏனென்றால் என் கணவர் இறந்து விட்டார். என் கணவரோடு நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. என் கணவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். அதே போல் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து என் கணவரோடு அனுப்புங்கள். எங்கள் இருவரின் வாழ்க்கையும் அந்த சொர்க்கத்திலே நடக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இதை இறந்துவிட்ட ஐயா வேன் ஐயா அவர்களுக்கும் உங்களால் மோட்ச பதவி சொந்தம் கிடைக்க வேண்டும். நீ சாதாரண கிடையாது. பெண் குலத்தின் பொன்விளக்கென்றால் உன்னையல்லவா சொல்ல வேண்டும். மாதர்குல மாணிக்க வேண்டும் அல்ல, உன்னையல்லவா சொல்ல வேண்டும். கற்பு கரசியில் நீயும் ஒரு பெண்ணாக திகழ்ந்து விட்டாய். திருமணம் என்பதை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு இந்த பூலோகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள். ஆனால் உனது திருமணம் இந்த பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் அமையட்டும். ஆகினால் நீ உரைத்த பிரகாரமே உன்னை உயிரை பிரித்து உன் கணவனோடு உங்கள் வாழ்க்கையை சொர்க்கத்திலே அமைத்து தருகின்றோம். சுவாமி, இவளுக்கு சொர்க்கத்தை அமைத்து தருவது போல் இதே மணலுவே பிறந்து வாழ்வாங்க வாழ்ந்து காலம் சென்று வேணு ஐயா என்று சொல்லக்கூடிய ஐயாவனுக்கும் சாரோபே சாமிபே சாருபே சாருத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் தர வேண்டும். அப்படியே தந்தோம். சுவாமி, ஆண்டவா, இறைவா, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே போய் கதவை திறந்து வைத்த கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே போய் வெண்ணைகளூர் உலகுள் அருட்கடலே. சித்தமெல்லாம் சிவபயமே சேவித்த கலங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் சிவபயமே இறைவா. பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நாடகக்கலார சிவர மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ஸ்ரீ விஞ்ஞான நாடகம் பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் என்ற காட்சியுடன் நிறுவனத்தை எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளிவொலி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் அதே போன்றே இதே இனிய வேளையிலே இன்னும் சோதியமாகும் கிராமத்தில் வாழ்கிற மூர்த்தி என சொல்லவுடைகள் என்பர் இன்னும் மூர்த்தி என சொல்லவுடைகள் என்பர் தனது சிறிய தந்தை வேணையா முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று அவருடைய நினைவாகி எங்களுடைய ஸ்ரீ இடியானவர்கள் ஹார்மோனிஸ்டர் மற்றும் நிர்வாகி மந்தவாசி அருகாமையுள்ள பையூர் கிராமத்தைச் சேர்ந்து பி பட்டாபிராமன் அவர்களை போராட்டி ரூபாய் 101 அன்பளி பாலித்துள்ளார். அன்னால் அவருடைய கடமை சார்பாக நன்றி. ஸ்ரீ பத்மாவதி அதே போன்று இதே இனிய வேளையிலே காலம் சென்று வேணையா ஈண்டெடுத்த மகளாகக்கூடிய மனோகர பத்மாவதி இருவரோடு சேர்ந்து என்னுடைய இனியான நடைமுறைகளை பாராட்டி ரூபாய் 101 அன்பளி பாலித்துள்ளார். அன்னால் அவருடைய கடமை சார்பாக ஸ்ரீ இனியான நடைமுறையினார் பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் இந்த காட்சி நிறுவனத்தை இதற்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளிவொலி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இவ்வளவு நேரம்
ஒட்டும் பணி அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.